Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர், இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் சில கொஷின் பேப்பரும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு கொஷின் பேப்பரை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அதை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டோட்டலாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கிளான்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் உங்களால் எல்லாமே ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்றத ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓரல் டெஸ்ட்டாவது எழுதி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. ஸோ ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். நம்ம எல்லா சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா தரோவா 1 மார்க்ஸ் மேப் ஒர்க் எல்லாமே அப்படின்றத ஒன்ஸ் ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. 100 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே தரோவாக இருக்கணும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் சூஸு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் இது எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா 1 மார்க் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நம்மளோட ஓவரால் ஸ்கோரில் வந்து 1 மார்க் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட். 14 1 மார்க்ஸ். ஓகேங்களா. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சோஷியலில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மார்க் முடிச்சிட்டிங்களா, நெக்ஸ்ட்டு டைம் லைன் முடிச்சிருங்க ஹிஸ்ட்ரியில். அடுத்தது ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய கிவ் ரீசன்ஸும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன், நெக்ஸ்ட்டு மேப் ஒர்க்கு. அதே மாதிரி ஹிஸ்ட்ரிலையும் மேப் ஒர்க். இது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஈஸியாக முடிச்சிடலாம். அடுத்து 2 மார்க்ஸ் கொஷின், ஆன்சர் எனி 10 கொஷின்ஸு. ஸோ இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதில் அழகாக ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். 2 மார்க் கொஷின்ஸு. கம்பல்சரி கொஷின் பார்த்தீங்கன்னா 19th கொஷின் கம்பல்சரி. வாட் டு யூ மீன் பை பயாலஜிக்கல் வெதரிங் இருக்குல்லையே, அது கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரவாக இருந்தீங்கன்னா இது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பார்ட் 3 சரி பார்த்தீங்கன்னா 1 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா 5 மார்க் ஒன்று அட்டன் பண்ணலாம். பாருங்கள், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி who were the Mongols, Chola period was an enterprising period in the history of Tamil Nadu, எலிசிடிட்டி. இதுவும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம படித்தது தான். நம்ம இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் நான் படிக்க சொன்னதுக்கு ரீசன் ஒரு 5 மார்க் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் லைன் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதை அட்டன் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு கேட்டு இல்லை, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்பாங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இது 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா. இதில் நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 36 வந்து கம்பல்சரி கொஷின் சொல்லியிருக்காங்க. ரைட் அபவுட் த மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நம்ம எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் மார்க் பண்ணது தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் இந்த கொஷின் பேப்பரை ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். எனக்கு டைம் இல்லை மேம்னா அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னால் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். தெரியலையா, அந்த கொஷின் எந்த லெசனோ அதை எடுத்து அப்போவே படிச்சிருங்க. ஓகேங்களா. பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஷின் நமக்கு மேப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க. 8 மார்க் கொஷின். வேர்ல்டு மேப்பில் 8 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் அவுட்லைன் மேப் ஆஃப் வேர்ல்ட் மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ். 43ல் ஏ ஆர் பி. இது வந்து இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. எந்த பிளேசஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அதை எழுதலாம். அடுத்து தியரி பேஸ்டு கொஷின் பார்த்தீங்கன்னா வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் ஆர் இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் கான்ட்ரிபியூஷன் டு தியர் எக்கனாமி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 மார்க் கொஷின் நம்ம மேப் பார்த்தோன்னா மேப்பில் தருவாக இருந்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கன்ஃபார்ம் சரிங்களா. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.